லாபத்தை தரக்கூடிய இடத்துல குரு அமர்ந்திருக்கும் போது வேற என்ன வேணும்? எல்லாமே லாபகரமாக தான் அமைய போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் இன்னும் நிறைய ஆச்சரியங்களையும் நிறைய உங்களுக்கான அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக அமைய காத்திருக்கிறது. அதுதான் உண்மை. கவலைப்படாதீங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான விடிவு காலம் பிறக்க போகுது. அதே மாதிரி குரு வக்ரம் போட்டுதான் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் நீங்க தான் கோடீஸ்வரர். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிபிக்கா எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஜூலை மாதம். அப்படி இப்படின்னு அப்படி எப்பா 7 மாசம் வந்துட்டோமா? செம்ம. இப்பதான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்கு. ஓகே, குருவார பெயர்ந்துட்டார்ல, எல்லாமே நல்லதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி, பார்க்கவும் இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கான ஒரு சார்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? கிரகநிலை அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே மிஸ்டர் சந்திரன் தன்னுடைய பயணத்தை காலபுருஷன் 9ஆம் வீடான புண்ணிய வீடு பாக்கியஸ்தான வீட்டுல இருந்து தனுசு வீட்டுல இருந்து தன்னுடைய பயணத்தை சஞ்சாரம் செய்யறார். ஓகே, மிஸ்டர் செவ்வாய் ரிஷப வீட்டுல அப்படியே இப்பதான் வந்திருக்கேன் விடுங்க அப்படின்ற மாதிரி அங்கதான் நிலை பெற்று இருக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் கடக வீட்டுல குரு சுக்கிரன் புதன் இவங்க 3 பேரோட காம்பினேஷன் மாதம் ஆரம்பிக்கும் போதே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மிதுன வீட்டுல சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிம்ம வீட்டுல கேது, எகேன் கும்ப வீட்டுல ராகு, மீன வீட்டுல சனி இப்படின்ற அமைப்பில் தான் இந்த மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே, இந்த மாதத்துல முக்கியமா என்ன கிரக பயிற்சி, இந்த கிரக பயிற்சினால் நம்மளுக்கு என்னென்ன நடக்க போகுது, எந்த பிளானட்லாம் நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணி இந்த மாதத்தை நகர்த்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் 7ஆம் தேதி என்ன பண்ண போறேன்னா வக்ர கதியில பின்னோக்கி வரப்போறாரு. இது ஒரு பெரிய விஷயம். எப்பயுமே ஒரு பிளானட் பின்னோக்கி அதிச்சாரம் இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த தடவை புதன் கடகத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில பின்னோக்கி போய் சூரியனோட எகேன் செய்து தன்னுடைய வீட்டுக்கு போய் அமரப் போகிறார். வக்ரகதியில அமரப் போறார். எகேன் 4ஆம் தேதி என்ன பண்ண போறார்? சுக்கிரன் உங்க 3 பேர் எடுக்க முடியலப்பா, நான் தனியா சூரியன் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி 4ஆம் தேதி கடகத்தில் இருந்த சுக்கிரன் சிம்ம வீட்டிற்கு போய் கேதுவோடு சேர்ந்து அமரப் போகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது. ஓகே, தென் அதுக்கப்புறம் 16ஆம் தேதி முடிஞ்சு அப்படியே நைட்டு ஒரு 2:30 மணிக்கு மேல சூரியன் தன்னுடைய அமைப்பை கடகத்தை நோக்கி செலுத்த போகிறார். இந்த கடகத்தை நோக்கி வரக்கூடிய காலம் தான் தட்சிணாயன புண்ணிய காலம். இது வரைக்கும் நம்ம உத்தராயண புண்ணிய காலத்துல இருந்தோம். இனிமே வரக்கூடிய காலம் ஆடி மாதம் ஆரம்பம் தட்சிணாயன புண்ணிய காலத்தை நோக்கி நாம் பயணிக்க போறோம். சூரியன் அப்படியே ரொம்ப வலுப்பெற்று வலுக்குறைந்து அப்படியே ஒவ்வொரு மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மக்களுக்கு சில நல்லவைகளையும் சில கொடுப்பனைகளும் கொடுக்க தயாராக ஆக போகிறார். ஸோ சூரியன் 17ஆம் தேதி ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதமான கடக வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க போகிறார். செவ்வாய் அங்கேயே ரிஷப வீட்டுல இருக்க போறாரு. எந்த ஒரு சேஞ்சும் இந்த மாதம் முழுமையும் இல்லை. ஸோ ராகுகேதுக்கள் எப்பயுமே அதே மாதிரி பொசிஷன் இருக்க போறாங்க. சனியும் தன்னுடைய இருப்பை 12ஆம் வீடான மீன வீட்டுல தான் செலுத்தி இருக்க போறாரு. ஸோ இங்கிருந்து குரு பெயர்ந்து சனிக்கு தன்னுடைய பார்வை பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல காலகட்டத்தோடு நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டத்தோடு இந்த ஜூலை மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. சரி, வாங்க பார்க்கலாம் இப்படிப்பட்ட கிரக நிலைமை அமைப்போடு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமா, இல்ல இந்த மாசம் இப்படியேதான் போகுமா பார்க்கலாமா? தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னத்த பண்ணுது மேடம்? நீங்க ஏதோ குரு பார்க்குதுன்றீங்க, ஆனா சனி எங்களை விட்ட படையில நேரம் எங்களை என்ன பண்றது? ஸ்வீட்டா இருந்தா எல்லாரும் தான் பார்க்க செய்வாங்க. சனிக்கே பிடிச்சிருக்கு, அதனாலதான் சமசப்தமா வரையா உங்களை பார்த்துட்டு இருக்காரு. சரி, கூல். ஆனா ஒன்னும் நெகட்டிவா இல்ல. ஒரு 2-3 மாசம் 4 மாசம் முன்னாடி கஷ்டப்பட்ட கஷ்டம்லாம் இப்ப இல்ல, உண்மைதான், ஒத்துக்கணும். பட் இனி வரக்கூடிய நாட்கள் இன்னும் நிறைய ஆச்சரியங்களையும் நிறைய உங்களுக்கான அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக அமைய காத்திருக்கிறது. அதுதான் உண்மை. சோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் வியாபார வெற்றி. 2வது, திட்டினாலும் பரவாயில்ல, யாரோ பண்ணாத தப்புக்கு உங்களை பிளேம் பண்ணுவாங்க, திட்டு வாங்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கீங்க. அது வீட்டுக்காரரா இருக்கலாம், வீட்டுக்காரமாவா இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம். கொஞ்சம் தேவையில்லாம வீண் பழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு நம்மளுக்கும் அப்படிதான் செய்வோம்னு வச்சுக்கோங்க. நம்மளும் சொன்னது செய்யாம வேற ஏதாவது தான் பண்ணி தேவையில்லாம அப்படி லைட்டா ஊடல் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே, இது வரைக்கும் அப்படியே 10ல உட்கார்ந்து பதவியை பறிச்சு இருக்கிற இடத்த பறிச்சு எல்லாத்தையும் பண்ண மிஸ்டர் குரு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். லாபத்தை தரக்கூடிய இடத்துல குரு அமர்ந்திருக்கும் போது வேற என்ன வேணும்? எல்லாமே லாபகரமாக தான் அமைய போகுது. பட் ஆனா என்ன பண்ணி சரி பண்ணலான்ற தாட்டு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஒண்ணு வச்சிருக்கேன்,
அது கல்யாணமா இருக்கட்டும், அது திருமண பந்தமாக இருக்கட்டும், அது காதல் உறவாக இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், உடல்நிலையா இருக்கட்டும், என்னவானாலும் என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது வாட் நெட் வாட் அப்படியே மைண்டக்குள்ள அப்படியே குடையும். ஏதோ ஒண்ணு எனக்கு ஒரு ஒரு விடிவு கதை நான் பிடிச்சி அப்படி எந்திரிச்சிட மாட்டேனான்ற மாதிரியே சினாரியோ ஓடும். யாருக்கு? கன்னிக்கு. கவலைப்படாதீங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான விடிவு காலம் பிறக்க போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டா அமைதியா இருக்கு. ஏன்னா ராசிநாதன் வேற வக்ரமாயிருக்காரு. உங்க தப்பெல்லாம் இல்ல. அவர் யார் போய் வக்ரமா சொன்னது? அப்பப்ப அவர் வேற போய் வக்ரமாயி உட்காந்துட்டு இந்த சூரியனோட வேற சேர்ந்து வக்ரமாறா. தேவையில்லாம நம்மளே யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ அந்த கன்னிராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்களா போட்டு குழப்பிக்காதீங்க. ஆனா ஒருவேளை உங்க ஜாதகத்துல வக்ரம் அப்படின்னு எழுதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க புதன், உங்களுக்கு அடிச்சு டாப் கிளாஸ்ல தூக்கும். ஏன்னா அதெல்லாம் ஒரு சூட்சமம். அதே மாதிரி உங்களுக்கு சனி வக்ரம்னு போட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இனி வரக்கூடிய நாள்ல நீங்க தான் ராஜா இப்படி எல்லாம் இருக்க போகுது. அப்ப அதே மாதிரி குரு வக்ரம்னு போட்டிருந்தா அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் நீங்க தான் கோடீஸ்வரர். ஓகே, அந்த மாதிரி நிறைய அமைப்பெல்லாம் இருக்கு. வரக்கூடிய நாட்கள் நான் தான் சொன்னேனே, வசந்தத்தோட வாசல்படியில் தான் நிக்க போறீங்க. ஆனா இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய டிராவலை இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய தொடர்புகள், நிறைய அடுத்து எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம ஒரு மாதிரியான ஒரு குழப்ப நிலை, ஒரு தேங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது ஒரு பண்ணி வாழ்க்கையை ஜெயிச்சிடணுன்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு புதிய தொழில் பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். சில பேருக்கு திருமணத்திற்கான பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். போனவங்க எல்லாம் உங்களை தேடி திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக 100 விழுக்காடு இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஒரு மாதிரி கால் வலி, பாத வலி, முட்டு வலி இதுலயே தவிச்சிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அது ஷெட்டில் டவுன் ஆகும். சரியா போகும்னு சொல்ல, ஓரளவுக்கு ஷெட்டில் டவுன் ஆகும். மாத்திரை மருந்துகள் மூலமாக அதற்கான அமைப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு புது செப்பலோ ஷூவோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை 100 விழுக்காடு உண்டு. கன்னிராசிக்காரங்க வாங்குவீங்க. அதே மாதிரி நிறைய கன்னிராசிக்காரங்க பெல்ட் வாங்குவீங்க. அதே மாதிரி நிறைய கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை ஹேண்ட் பேக், லெதர் பேக் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை உண்டு. ஓகே, ஏன்னா சுக்கரன் போய் உட்காந்துருக்காருல்ல, அப்ப செலவு வைக்கணும்ல. 2ஆம் வீட்டதிபதி 12ல உட்காந்தா எப்படி செலவு இல்லாம தாராளமா வைப்பார். செவ்வனே பண்ணுவார். அப்ப குடும்பத்திற்காக நிறைய செலவுகள் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப குடும்பத்துக்குன்னு ஏதாவது பண்றது, பிள்ளைங்களுக்குன்னு ஏதாவது பண்றது, உணவுக்காக செலவு பண்றது. நிறைய பேர் வீட்டுல கொஞ்சம் சமைக்க அப்படியே டயர்ட் ஆயிட்டு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதன் மூலமாக செலவுகள் எட்டிப்பாக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைல கவனமா இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. தேவையில்லாம வயிற்று உபாதைகள் வரலாம். வீட்டுல யாராவது உடம்பு முடியாதவங்க இருந்தா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அதாவது உங்களுடைய அம்மா, அப்பா, மாமனார், மாமியார், வாட்டவட்டிஸ் இந்த வகையில இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுடைய பெரியவர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் நல்ல ஒரு பூஸ்டப்பா இருக்கும், எனர்ஜியா இருக்கும், பண்ணிடலான்ற ஒரு அமைப்பெல்லாம் வரும். நிறைய பேர் உங்களை சுத்தி சில வாய்ப்புகளை கொடுப்பார்கள். ஏதாவது ஒன்று பிடிச்சி மேலே ஏறிடணுன்ற அமைப்புல உங்களுக்காக ஒரு குச்சி கொடுக்கப்படும். நீங்க பிடிச்சி ஏறுவீங்க, கவலைப்பட வேண்டாம். ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால கவனம். அவங்களால ஆதாயம் யூஸ்வலி கன்னி பயங்கர தெளிவு. நான் சொல்றதை விட உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த தடவை உங்களையே யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஆட்கள் வருவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு விஷயம் என்னன்னா, பிள்ளைகள் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் எட்டி பார்க்கலாம். இல்ல பிள்ளைகள் மூலமாக பிள்ளைகள் படிக்காம இருக்கிறது, சொன்ன பேச்சு கேட்காம இருக்கிறது அப்படின்ற ஒரு கேட்டகரியா இருக்கலாம். இல்ல பிள்ளைகள் வைத்து ஏதாவது ஒரு பெருமை உங்களுக்கு வரலாம். பிள்ளைகள் மூலமாக ஏதாவது ஒரு பெருமையும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, பார்த்து சனியை புனிதப்படுத்தி சனியுடைய பார்வை இந்த ட்ரையாங்கிள்வே கன்னிக்கு இயங்கும். அப்ப கண்டிப்பா புனிதப்படுத்தப்பட்ட சனி பார்வை செய்யும் போது வேலையில் உங்களுக்கான முன்னேற்றத்தை கொடுப்பார். நான் இறங்கிட்டேன் மேடம், இதுக்கு மேல என்னால இறங்கவே முடியாது, அந்த அளவுக்கு நான் இறங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு இவ்வளோ இறங்கிட்டல எந்த அப்படின்ற மாதிரி கொடுப்பார். மேக்சிமம் யாராவது ரோடு பெருக்கிறவங்க, இல்ல செருப்பு தைக்கிறவங்க, துப்புரவு தொழிலாளர்கள், இவங்களுக்கு உங்களால ஆனா முடிந்த ஒரு உதவியை பண்ணுங்க. இது பண்ணிட்டு வர 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 கன்னிராசிக்காரர்களுக்கு சனியால் வரக்கூடிய அந்த கண்டக சனியால அமைப்பா ஒரு அளவுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். குரு லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கனால பெருசா உள்ள ஹியூஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நிறைய நட்பு வட்டங்கள் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். புதுசா ஒரு சோசியல் மீடியாக்குள்ள போறது, புதுசா ஒரு யூடியூப்குள்ள போறது, புதுசா ஒரு இன்ஸ்டாகிராம்குள்ள போறதெல்லாம் இதெல்லாம் நடக்கும். கலைத்துறையை சார்ந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அடையாளப்படுத்தப்படுவீர்கள். வெளிச்சம் அப்படி உங்க மேல அடிக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய தொழில், உங்களுடைய திறமைகளுக்கான மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் அடையும். கடன் அடையணுன்றதுக்காண்டி ஒரு முயற்சி எடுத்து அதற்காக ஓடுவீங்க. ஒரு புத்வேகம் பிறக்கும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை. 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது இல்ல, அப்போ முயற்சி, தைரிய, வீரிய, விஜயஸ்தானம் இயங்கும். வெற்றி ஸ்தானம்னு பேர். அதுக்கு பலன் கிடைக்கும் போது நிறைய டிராவல், அலைச்சல் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும் கன்னிக்கு.
ஸோ கன்னிராசிக்காரங்க கன்னியா லக்னக்காரங்க கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம், கொஞ்சம் விடாமுயற்சியால் சில விஷயங்களை சாதிக்க வேண்டியிருக்கு. அடுத்து ட்ரைன்னு திரும்ப திரும்ப ட்ரை பண்ண வேண்டிய சூழல். ஆனால் நிச்சயமா அடைஞ்சிருவீங்க. பட் எகைன் போயிட்டு வரதுக்கான சூழல்லாம் இந்த ஒரு மாதம் இருக்கு. தூக்கத்துல மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். தூக்கம் வராம தவிக்கக்கூடிய சூழல் இருக்கு. கொஞ்சம் தூங்கணும். தூங்கினீங்கன்னா போதும். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது. அதுவே ஒரு மிகச்சிறிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக சரி, நல்ல பெண்கள் மூலமாக ஆதாயம். முடிஞ்சா இந்த தடவை ஆடி மாசம் வர வருது. ஏதாவது கோழி போயிட்டு சுமங்கலிக்கு உங்களால கையால் ஆனா ஏதாவது சுமங்கலி பொருட்களை சுமங்கலிகளை இண்டிகேட் பண்ணக்கூடிய மிஸ்டர் சுக்ரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு விரயத்தை கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பெயர்ல இருந்தும் நெகட்டிவ் விரயத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். அப்ப சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஏதாவது ஒரு புடவை வச்சு கொடுத்து, பூ வச்சு கொடுத்து, மருதாணி இதெல்லாம் வச்சு, சுமங்கலி செட்டெல்லாம் வச்சு அந்த பெண்களுக்கு கொடுத்து அம்பிகையா வழிபாடு செய்ய 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 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் இந்த தடவை தவிடுபடியாகும். கன்னி ராசியா இருந்தாலும் சரி, கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, இல்ல மேடம் நாங்க ஃபாரின்ல இருக்கோம், வெளிநாட்டுல இருக்கோம், வெளியூர்ல இருக்கோம், எங்களால முடியாது அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க. அந்த பக்கம் ஏதாவது ஒரு கோவில்ல அம்பிகைக்கோ இல்ல சிவனுக்கோ ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க. அதுவும் முடியலையா 4 பேருக்கு சாப்பாடு பொட்டலம் வாங்கி கொடுங்க. அதுவும் வியாழக்கிழமை மதியானம் 1:30 மணிலிருந்து 2 மணிக்குள்ள ஒரு ஆரஞ்சு பழத்தை போட்டு ஒரு லெமன் சாதத்தை வாங்கி கொடுத்து பாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இயங்க போகுது. ஓகே, படிக்கிற கன்னிராசிக்கார குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? சூப்பரா படிப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிப்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஏதோ ஒரு மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அதை பத்தி பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம், ஃப்ரீயா விட்டுருங்க. அது கேதுவோட பிரச்சனை, உங்க பிரச்சனை கிடையாது. ஓகே, அதனால இந்த ஒரு மாசம் சாமி கூட்டலாம். யாரு கன்னிராசிக்கார குழந்தைங்களை எதுவும் கேட்கக்கூடாது, சரியா? ஆமா, இது என்னோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். அதே மாதிரி 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் வரக்கூடிய இடத்துல ஒரு சின்ன தொய்வு ஏற்படலாம். அதுக்காக கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. இல்லை அது செய்யாத பண்ணாத ஒரு வீண் பழி உங்க மேல சுமத்திட்டு இருக்காங்க. அது அப்படியே கொஞ்சம் ஸ்டில் கண்டினியூ ஆகும். டென்ஷன் ஆகாதீங்க. ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் வந்ததுன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறது. கொஞ்சம் இந்த ஒரு மாசத்தை ஹேண்டில் பண்ணா போதும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம், அல்டிமேட்டான பிளெஸிங் கிடைக்க போகுது. சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமதி வழிபாடு, ஞான மகான்களுடைய ஆசி, அம்பிகையுடைய அருளாசின்னு 40 வயது தாண்டிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு மிகச்சரியான ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகுது. நல்ல யூனிவர்ஸோட பிளெஸிங்கை ரிசீவ் பண்ண போறீங்க. 5ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை வேற என்ன வேணும்? கடாட்சம் பொருந்திய பார்வை கிடைக்க போகுது. அதுவும் மகர வீடா வேற இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பெருசா நெகட்டிவா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை. சூப்பரா இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு. ஓகே, நிறைய ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அல்லல்கள் தீரக்கூடிய அதி அற்புதமான மாதம் இந்த ஜூலை மாதம் கன்னிராசிக்கு. ஓகே, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால் வலி போய் இப்போ முதுகு தண்டு வடம், முதுகு வலி, ஷோல்டர் பெயின் எட்டி பார்க்கலாம். ஏன்னா புதன் வேற வக்ரம் இருக்காரு. புதன் வக்ரமானாலே த்ரோட்டு, இஎன்டி பிரச்சனை, முதுகு பிரச்சனை, அப்புறம் காதுக்குள்ள வலிக்கிறது, மூக்குக்குள்ள வலிக்கிறது, தொண்டை, தோள்பட்டை, கை, இந்த 5ஐயும் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். திடீர்னு கை பிடிச்சிக்கிடுச்சு. கன்னி ராசி தான் இருக்குல்ல, லக்னாதிபதி போய் கண்ணில இருந்தாலும் சரி, கன்னி ராசியா இருந்தாலும் சரி, கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, கண்ணில ஒரு பிளானட் இருந்தாலும் தோள்பட்டை வலி என்பது, இந்த கை வலி என்பது இயல்பாகவே போன மாசத்துல இருந்தே வந்துடும். போன மாசம் 10 தேதியில இருந்தே வந்துடும். இந்த மாசம் 10 தேதி வரைக்கும் நீடிக்கும். கொஞ்சம் கவனமா அதை பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேற ஒன்றும் பெருசா இல்லை. படுக்கும்போது பார்த்து பத்திரமா படுத்துங்க. சாப்பாட்டு விஷயத்துல மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். 2ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்தில் போயிருக்கிறார். தேவையில்லாம ஃபுட்டை வாங்கிட்டு அதன் மூலமாக வைத்த வழியை ஏற்படுத்திக் கொள்ளாம இருக்கிறது நல்லது. ஓகே, கன்னிராசிக்காரர்கள் இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகம் தரும். அதையே தாண்டி நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, இல்ல நரசிம்மருடைய வழிபாடு செய்வது, நரசிம்மருக்கு பானகம் வைத்து நேவேத்தியம் பண்ணதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகத்தை கொண்டு வந்து. ஏன்னா நாளை என்பது நரசிம்மர் இன்னைக்கே இப்பயே கொடுத்துரு, க்ஷணமே கொடுப்பார். போய் நீங்க கேட்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவாரு. உங்களுக்கு தப்பு நினைக்கிறவன். அதனால கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய கவலைகளை கொண்டு போய் கொட்ட வேண்டிய பாதம் இந்த நரசிம்மருடைய பாதமா இருக்கு. நரசிம்மர் வழிபாடு செய்ய செய்ய மிகச்சரியான ராஜயோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து சேரும். கன்னிராசிக்காரங்க இந்த என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஒட்டகம் பார்ப்பீங்க. ஒட்டகமா? எஸ், ஒட்டகம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. திடீர்னு வந்து எங்கேயாவது ஒட்டகம் பார்க்கறது, ஒட்டகம் இமேஜ் பண்றது, யாராவது உங்களுக்கு ஒட்டகம் இமேஜ் கிஃப்ட் கொடுக்கறது, ஒட்டகம் சம்மந்தப்பட்ட ரீல்ஸ் பார்க்கறது, ஏதோ ஒன்று எங்கேயோ போகும்போது ஒட்டகம் உங்க கண்ணில் படும். அது எப்படி தண்ணியை வந்து தேக்கி வச்சுட்டு அது சமன் செய்து அதுக்கப்புறம் பாதுகாக்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கான பிளெஸிங் அப்படி தேக்கி வச்சுக்கோங்க. நான் உங்க கூடயே இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த ஒட்டகம் பார்த்தா என்ற நிகழ்வு இருக்கு. ஒட்டகம் பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் நிதானமே பிரதானமா செயல்படக்கூடிய மாதமாகவும், காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகவும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய மாதமாகவும் இனிதே மலர காத்திருக்கிறது.